கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவன் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்றென்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம் தொடர்ச்சியாக விதைகளை தொடர்பாக தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்தை பார்த்தோம், களை விதைகள் நல்ல விதைகளுக்குள்ளே விதைக்கப்படுகிறது குறித்து பார்ப்போம். இன்றைய நாள் நாம் பார்ப்போம் கெட்ட விதை அல்லது கெட்ட மரம் என்ற தலைப்புகளை நாங்கள் தியானிக்க போறோம். மத்திய 7வது அதிகாரம் 16வது வசனம் தொடக்கம் சொல்கிறது, அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் விட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அதனால் அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள் என்று வேதம் உங்களுக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்காது. அப்ப நல்ல விதையில கெட்ட மரம் உருவாகாது, கெட்ட மரத்துல கெட்ட விதையில நல்ல மரமும் உருவாக வாய்ப்பு இல்லை. ஆகவே இந்த அருமையான காலை வேளையில் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் யார்? நல்ல மரமா அல்லது கெட்ட மரமா? நாங்க நல்ல விதையா அல்லது கெட்ட விதையா? என்றா ஒரு மரத்தினுடைய உருவாக்கமே அதனுடைய விதையில தான் இருக்கு. அது நல்ல விதை என்றால் அது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நல்ல மரமா வளரும். அது கெட்ட விதை என்றால் கெட்ட பலனை கொடுக்க முடியாத கெட்ட பலனை கொடுக்கக்கூடிய ஒரு கெட்ட மரமாய் இருக்கும். அதனாலதான் மத்திய 12வது அதிகாரம் 33வது வசனம் சொல்லுகிறது, மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள், மரமானது அதன் கனியினாலே அறியப்படும். அப்ப நம்ம ஒவ்வொருவரும் எதனால் அறியப்படுவோமோ? நம்மட கனியினால் அறியப்படுவோம். நாம் நல்ல மரமா இருந்தா நல்ல கனிகளை கொடுப்போம். ஏனென்றா 1 யோவான் 3வது அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய வித்து நமக்குள் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வித்து நமக்குள் இருக்கிறபடினாலே நம்ம என்ன செய்யப்படுகிறோம்? நாம் நல்ல மரமா இருக்கிறோம். அப்ப நல்ல மரமா இருக்கிற நம்ம கெட்ட பலனை கொடுக்க கூடாது. அதனாலதான் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்திலே அங்கே அழகாக ஒரு காரியத்தை பரிசுத்த பவுல் கொரிந்தி சபைக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார். 6ஆம் அதிகாரம் பாத்தீங்களா இருந்தா 14ஆம் வசனம் தொடக்கம் சொல்லுகிறது, அந்நிய நுகத்தில் விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடன் விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்தையும் விக்கிரகங்களுக்கு சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். ஆமேன். அப்ப நம்ம ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். நம்ம ஆண்டவருக்காக நல்ல விதைகள் நல்ல கனி கொடுக்கும்படி நல்ல மரங்களாய் வளரும்படி ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறபடினாலே நாம் என்ன செய்யக்கூடாது? அந்நிய நோக்கங்களோட அவிசுவாசிகளோட அருவருப்பானவர்களோட நம்ம சம்பந்தம் கலக்கக்கூடாது, உறவாடக்கூடாது. ஆண்டவர்களுக்கு சொல்லுகிறார். நாங்க அப்படி சம்பந்தம் கலக்கிற உடல் ரீதியான உறவு, உணர்வு ரீதியான உறவுகளுக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது அங்க என்ன நடக்கிறது? நாங்க அவர்களோட சம்பந்தம் கலக்கிறோம். இதனால நம்முடைய விசுவாசம் அற்று போகிறது, நாம கெட்ட மரமாய் மாறுகிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நல்ல மரமாய் அழைக்கப்பட்ட நம்ம நல்ல விதைகளாய் அவருடைய வித்து நமக்குள் இருக்கிறபடினால நம்ம நல்ல மரமாய் வளர்ந்து நல்ல பலனை கொடுக்கும்படிக்கு இந்த காலை வேளையில நமக்குள்ள இருக்கிற எல்லா கெட்ட களைகளை, கெட்ட மரங்களை, கெட்ட அருவறுப்புகளையும் நம்மளை விட்டு விலக்குவோம், கர்த்தரிடத்தில் சேருவோம். கர்த்தர் தாம் உங்களை ஒரு ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. God bless you all.